கேட்சாஃபின் அவர்களின் இரவு மெதுவாக வந்தது. மனிதர்கள் மீதிருந்த எனது ஆர்வம் குறைந்து வருகிறது. அவர்களின் முக்கியத்துவத்திலும் நடத்தையிலும் ஒரு மனிதனை புரிந்து கொள்வதற்கு 10 புத்தகங்களை படித்துவிடலாம் என்று யாரோ சொன்னார்கள். எனக்கு புத்தகங்களும் வேண்டாம், மனிதர்களும் வேண்டாம். அவை என்னை பாதிக்கின்றன. ஒருவராவது என்னிடம் இரவைப் போல பேச முடியுமா? அந்த கோடை இரவு நட்சத்திரங்களைப் போலவும் அணைக்கும் காற்றைப் போலவும். மேப்பல் மரத்தடியில் படுத்திருக்கும்போது இரவு மெதுவாக வந்தது. மெல்லென. எனக்கு தெரியவில்லை என்று நினைத்து மெல்ல மெல்ல பள்ளத்தாக்கில் இருந்து வந்தது. மரங்களின் மற்றும் இலை செறிவுகளின் எல்லைக்கோடுகளோடு இணைந்து ஒரு கரிய பொருள் வந்தது. மேற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் வந்தது. வானில் இருந்தே ஒரே வெளிச்சம் அந்த இலைகளினூடே வடிகட்டி வந்தது. ஒரு நட்சத்திரம் இடுக்கு வழியாக தெரிந்தது. இரவு புனிதமானது, மர்மமானதும் கூட. தொட முடியாதபடி மனித உருவங்கள் இங்கும் அங்கும் பறந்தன. சில சிறிய எலிகள் போல என்னை எட்டி பார்த்தன. எனக்கும் ஒன்றும் பாதகமில்லை. என்னுடைய எல்லாமும் அந்த சுகமான அழகு நிறைந்த இரவில் இருந்தது. வெட்டுக்கிளிகள் இரவு நேரத்து பாட்டை ஆரம்பித்தன. இன்னும் பாடிக்கொண்டிருக்கின்றன. எவ்வளவு புத்திசாலி அவைகள்! மனிதர்களைப் போல அர்த்தமில்லாமல் பேசுவதில்லை. என்னிடம் சொல்கிறார்கள், தூங்கு, தூங்கு, தூங்கு. காதல் ஊடல்களைப் போல காற்று இலைகளை ஆட்டியது. ஏன் முட்டாள்கள் பூமியில் சுமையாக இருக்கிறார்கள்? ஒரு மனிதனின் குரல்தான் மந்திரவாதியின் சாபத்தை உடைத்தது. ஒருவன் இன்று பைபிள் கல்வி எடுக்க வந்தான். அவனுடைய சிவந்த கன்னங்களும் பெரிய கண்களும் முரட்டுத்தனமான பேச்சும் நடத்தியும் என்னை வெறுப்பூட்டியது. அவனுக்கு கிறிஸ்துவை பற்றி என்ன தெரியும்? நேற்று பிறந்து நாளை இறக்கப் போகும் முட்டாள் ஒருவனை கிறிஸ்துவை பற்றி சொல் என்று நான் கேட்க முடியுமா? அதைவிட நட்சத்திரங்களை கேட்பேன். அவை கிறிஸ்துவை பற்றி பார்த்திருக்கின்றன.